தமிழ்நாட்டில் எல்லா இடத்துக்கும் அவங்களோட ஏர் ஃபைபரை அவங்க விரிவுபடுத்த போகிறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடியே ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் அப்படின்ற ஒரு கனெக்ஷன் இருக்கும். உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸை யூஸ் பண்ணிட்டு வருவீங்க. ஸோ அவங்க அல்லது புதுசாக வாங்கக்கூடிய ஏர்டெல் கஸ்டமர்கள் இந்த ஏர் ஃபைபர், அதாவது டிடிஹெச் ப்ளஸ் ஏர் ஃபைபர் ரெண்டையுமே நீங்கள் வாங்கிக்கலாம். கம்பல்சரி இந்த மாதம் அல்லது அடுத்த மாதம் கண்டிப்பாக எல்லா இடத்துக்கும் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் எங்ககிட்ட கேட்கலாம், நாங்களே உங்களுக்கு புக் பண்ணி தருவோம். இதில் என்னென்ன பொருள் வரும் அப்படின்னா, ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் ஒன்று வரும், மேலே வைக்கக்கூடிய ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸுக்கான குடை, அதாவது டிஷ் ஒன்று வரும். அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடிய ஒரு ஏர் ஃபைபர் ரவுட்டர் வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த ரவுட்டருக்கு பூஸ்டர் பண்ணக்கூடிய வைஃபை ஆண்டனா உங்களுக்கு மேலே வரும். அதாவது வீட்டு மேலே 2 பொருள், வீட்டுக்குள்ளே 2 பொருள் வரும். உங்களுக்கு டிடிஹெச் ப்ளஸ் ஏர் ஃபைபர் கனெக்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டே 3300 பே பண்ண வேண்டியது வரும். இந்த 3300 ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு டிடிஹெச் கனெக்ஷன் மற்றும் ஏர் ஃபைபர் கனெக்ஷன் ரெண்டுமே கொடுத்துருவாங்க. ரெண்டுமே ஒரே ஆள் தான் வந்து ஃபிட் பண்ணுவாங்க. ஏர் ஃபைபருக்கு வேற ஆளும் டிடிஹெச்சுக்கு வேற ஆளும் வரமாட்டாங்க. ரெண்டுக்கும் ஒரே ஆள் மட்டும்தான் வந்து இன்சுலேஷன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கட்ட வேண்டியது 3300 ரூபா. 3300 ரூபா கட்டினீங்கன்னா உங்களுக்கு 3 மாதத்துக்கு உண்டான பேக்கேஜ் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் டிடிஹெச் கனெக்ஷன் ரவுட்டர் எல்லாமே உங்களுக்கு போட்டுருவாங்க. அடுத்ததாக பேக்கேஜ் ஸ்டார்டிங், அதாவது ஸ்டார்டிங் பேக்கேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 699 ரூபா. இது வந்து ஜிஎஸ்டி இல்லாமல் ஜிஎஸ்டியோட சேர்த்தும் போது 854 ரூபா வரும். இதுக்கு கம்மியாக பேக்கேஜே கிடையாது. இதுக்கு கம்மியாக நீங்கள் பேக்கேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜியோவுக்கு தான் போகணும். இந்த பேக்கோட வேகம் பார்த்தீங்கன்னா 40 mbps ஸ்பீடில் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இதுக்கு அதிகமாக தான் இருக்குது, 40 mbpsக்கு கீழே கிடையாது. 40 mbps ஸ்பீடுக்கு உங்களுக்கு 699 ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி போட்டால் 854 ரூபாய் வருது. இது எப்படி உங்களுக்கு கணக்காகுது அப்படின்னா, ப்ராட்பேண்ட் 40 mbps ஸ்பீடுக்கு உங்களுக்கு 499 ரூபாயும், டிடிஹெச்சில் பார்த்தீங்கன்னா 350 சேனல்ஸு 24 ஹெச்டி சேனல்ஸோடு உங்களுக்கு 450 ரூபாயும், எக்ஸ்ட்ரீம் ப்ளே ஆப்புக்கு உங்களுக்கு ஒரு 150 ரூபாயும், டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாருக்கு உங்களுக்கு ஒரு 100 ரூபாயும் சேர்த்து 699 ரூபா உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறாங்க. இந்த 699 ரூபாய்க்கு 18% ஜிஎஸ்டி போட்டால் உங்களுக்கு 854 ரூபா வருதுங்க. அதாவது இந்த ஏர் ஃபைபர் ப்ளஸ் டிடிஹெச் கனெக்ஷன் வாங்கி 3 மாதம் கழித்து நீங்கள் கட்ட வேண்டிய அமௌண்ட் இது. இதில் உங்களுக்கு 350க்கும் மேற்பட்ட டிவி சேனல்ஸ் டிடிஹெச் வழியாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் அதை நீங்கள் இன்டர்நெட்லேயும் பார்த்துக்கலாம். 18 ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் இதில் உங்களுக்கு வந்துடும். சன் நெக்ஸ்ட், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைமு, டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார், இந்த மாதிரி 18 ஓடிடி உங்களுக்கு இதில் ஃப்ரீயாகவே கிடைக்கும். டோட்டலாக உங்களுக்கு 854 ரூபா ஒரு மாதத்துக்கு. நாம் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் டிடிஹெச்சை அனைத்து விதமான வீடியோக்களையும் பார்த்துட்டோம். அதனால் அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க தேவையில்ல. ஸோ ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் பற்றி நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கு. ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம புதுசாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஏர் ஃபைபர் மற்றும் ஏர் ஃபைபருக்கு உண்டான பூஸ்டர், அதாவது ஏர் ஃபைபர் ஆண்டனா, இது ரெண்டு பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். யூடியூப்லேயே நம்ம தான் ஃபஸ்ட் டைமே போடுறோம். ஸோ இப்போ பிரிக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரவுட்ரு, அதாவது வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடிய இன்டர்நெட் தரக்கூடிய ஒரு பொருள். ஸோ இதோட பாக்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தானே இருக்கும். ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு உள்ள ஒரு பார்ட் வரும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு ரவுட்ரு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இது இப்போ நான் உங்களுக்கு லைவாக காட்டிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஏர் ஃபைபரோட ஒரு ரவுட்ரு. இது உங்களுக்கு ஏர் ஃபைபருக்கு உண்டான ரவுட்ரு. ஸோ இந்த ரவுட்ரு மூலமாக தான் நீங்கள் இன்டர்நெட்டை அக்சஸ் பண்ண முடியும். இந்த ரவுட்டரோட டிசைன் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. படத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கும், ஆனால் இதோட சைஸ் ரொம்பவே சின்னது. கீழே பாருங்கள், சில பார்கோட்ஸு, ரீசார்ஜ் நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஏர்டெல் ஏர் ஃபைபர் உங்களுக்கு போடுவாங்க. இந்த ரவுட்டரை நீங்கள் சாதாரணமாக தரையில் வச்சாலே உங்களுக்கு நின்றுக்கும். இருந்தாலும் இந்த ரவுட்டருக்கு தனியாக ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அந்த ஸ்டாண்டில் இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த ரவுட்டரு உடையாது, கீழே விழுவாது. அதாவது இந்த ரவுட்டரை வால்மவுண்ட் பண்ணுறதுக்கான எந்த ஒரு ஆப்ஷனுமே கிடையாது. இந்த ரவுட்டரை நீங்கள் கீழே வச்சு தான் ஆகணும். இந்த ரவுட்டருக்கு தேவையான பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுவும் உங்களுக்கு ஃபுல் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் அடாப்டரோட ஆர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா 2.5 ஆர்ம்ஸில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதாங்க ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஏர் ஃபைபரோட ரவுட்ரு. ஸோ அடுத்ததாக இந்த ஏர் ஃபைபரை பூஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு பூஸ்டர், அதாவது இந்த ஏர் ஃபைபரோட ஆண்டனான்னு கூட சொல்லலாம். இந்த பார்ட்டானது உங்கள் வீட்டுக்கு மேலே வரும். அதாவது வெட்ட வெளியில் வச்சா மட்டும்தான் சிக்னலை கவர் பண்ணி, அதாவது 5G சிக்னலை கவர் பண்ணி இந்த ரவுட்டருக்கு அனுப்பும். இந்த ரவுட்டர்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 போர்ட்டு கொடுத்துருக்காங்க. 2 போர்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு வீட்டுக்கு இழுக்கிறதுக்கெல்லாம் கிடையாது.
உங்கள் வீட்டிலேயே இன்னொரு ரூமுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அடிஷ்னலாக எடுத்துக்கலாம். அடிஷ்னலாக ₹200 மட்டும் எக்ஸ்ட்ரா வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆண்டனாவில் இருக்கக்கூடிய வால் மவுண்ட்ஸை பாருங்கள். அதாவது செவுத்துலேயும் அடிச்சுக்கலாம், செங்குத்தாக அடிச்சுக்கலாம், அல்லது டிடிஹெச் அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கலாம். இந்த பார்ட் ஆனது உங்கள் வீட்டுக்கு மேலே வரும். யூடியூப்ல முறையாக நம்ம தான் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுறோம். தயவு செஞ்சு உங்களோட தெரிஞ்சவங்க அல்லது உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பூஸ்டரை கனெக்ட் பண்ணுறதுக்கு பிளாக்காக ஒன்று இருக்குது பாருங்கள். அதுதான் பூஸ்டரை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஈத்தர்நெட் போர்ட்டு. அதுக்கடுத்ததாக எல்லோவாக இருக்கக்கூடிய ஈத்தர்நெட் போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அவுட் எடுத்துக்கலாம். மேலே ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, கீழே ஒரு ரீசெட் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதாங்க இதில் இருக்கக்கூடிய போர்ட்ஸு.